அதான் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நண்டு க்ளீன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதை ஓடை ஏற்றுக்கோங்க. இந்த ஓடை எடுத்து போட்டுருங்க. இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து போட்டுருங்க. அப்புறம் காலில் இருக்க அந்த நுனி பாகத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எல்லா கால்லையும் இருக்கிற நுனி பாகத்தையும் எடுத்து போட்டுருங்க. நண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நண்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நண்டோட எக்கு, இது தூக்கி போட்டுறாதீங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, 100 கிராம். பச்சை மிளகா 3 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி 2 எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காய் எண்ணெய்லேருந்து பால் எடுத்துக்கலாம். இது நல்லா கூல் பண்ணுங்கள். இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நண்டோட ஸ்மெல் வராது. இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. திருவுன மஞ்சள் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உப்பு காரம்லாம் உரியும். தேங்காய் பால் எடுத்து வந்தாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் குக் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலக்கி விட்டு மூடி நல்லா வேக விடுங்க. நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் தூளும் போட்டுட்டு இறக்கிடலாம். ஆனால் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.